நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜி சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நம்ம தமிழ் நியூ இயர் பத்தி பேச போறோம். ஏன் இதை இவ்வளவு ஸ்பெஷலா பாக்குறாங்க எல்லாரும்? தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு ஆரவாரம் இருக்கு, எதுக்காக சார்? இது கேள்வியே எப்படி சொல்றது? ஆக்சுவலா நம்ம இருக்குது தமிழ்நாட்டுல, நம்மளுடைய தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. கண்டிப்பா எல்லா நாடுகள்லயுமே ஒரு அதாவது சொன்னா இருக்காங்க, மக்கள் இருக்காங்கன்னா அது நம்மளுடைய தமிழர்கள் தான். அதாவது உலகத்தில் அத்தனை நாடுகளிலும் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய தமிழர்கள். ஏன் நம்ம தமிழர்கள் இருக்காங்கன்னா, தமிழர்கள் எந்த இடத்திலும் அன்பின் மூலமாக ஈர்க்கப்படக்கூடியவர். அன்பின் மூலமா? ஆமா, தமிழர்கள்னாலே அன்பு, அக்கறை, ஒரு உழைப்பு எல்லாமே கலந்ததுதான் நம்மளுடைய தமிழர்கள். சோ அப்படிப்பட்ட தமிழர்கள் ஆகிய நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது கிரியேட் ஆயிரும். ஆமா, ஆட்டோமேட்டிக் எனர்ஜி. ஏன்னா நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சூரிய பகவான் மேஷ ராசிக்குள்ள, அதாவது காலசக்கரத்துக்கு முதலிடம் மேஷ ராசி, நம்முடைய மேஷ ராசிக்குள்ள சூரியன் நுழையும் காலமே சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு. அதாவது நம்ம ஆங்கில புத்தாண்டு, ஆங்கில தேதிகள் நம்ம என்னதான் பயன்படுத்தினாலும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டமே சிறப்பு. அந்த மரபு ஆமா, அந்த மரபணு தானே சொல்றாங்க. எங்க எப்படி இருந்தாலும் மரபணு சோதனை தான் எங்குமே நடக்குது. அந்த மரபணு கூடிய விஷயங்கள் தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய எனர்ஜி பவர். அதான் சூரியன் அங்கதான் உச்சம் அடைகிறார். அப்ப நவகிரக நாயகனுக்கே தமிழ் புத்தாண்டு பிடிச்சிருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், சித்திரை மாதத்தை நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடி இருக்கோம். சோ இந்த புத்தாண்டு என்பது நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே, உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக உறுதியா இருக்கும். கண்டிப்பா சார். சார், இப்போ நம்ம ரிஷப ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். அவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் இவங்க கூட மிங்கிள் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க இரக்கம், அன்பு, பாசம் இதுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க. அந்த கட்டுப்பட்டனாலதான் அவங்க லைஃப்ல பல விஷயங்கள் கட்டுப்படாம போயிடுச்சு. அவங்க எங்க போய் அன்புக்காக கட்டுப்பட்டாங்களோ, எங்க இறக்க குணத்தால கட்டுப்பட்டாங்களோ, தன்னைத்தானே இழக்க வேண்டிய சூழ்நிலை, தன்னுடைய பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு பல பிரச்சனை இருந்துச்சு. கடந்த ஒரு 3 வருட காலமாக மூச்சு விடுறதே சிரமம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க எல்லா விதமான பிரச்சனையும் சந்திச்சிட்டாங்க. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அவங்க சொல்ல ஆரம்பிச்சோம்னா இந்த வீடியோ பார்த்தா போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டாங்க. சோ அப்படிப்பட்ட பல பிரச்சனையை சந்திச்சு சாதனை செய்து கொண்டு இன்னும் நம்ம வீடியோ பாக்குற நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்காதா அப்படின்னு ஒரு எண்ணத்துடன் இருக்கின்ற நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம், மகிழ்ச்சி நிச்சயம்னு உறுதியா சொல்ல முடியும். இதுல திருமண வாழ்க்கை என்று பார்க்கும்பொழுது இந்த கனவு மனை ஒற்றுமையில, அதாவது சடுகுடு விளையாடுற மாதிரிதான். நீ ஒரு பாலை போட்டா நான் 2 பாலை போட்டு அடிப்பேன், ஒரு கரண்டி எடுத்தேன்னு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிதான் மாத்தி மாத்தி பிரச்சனை. ஆமா, இவங்க விட்டு கொடுத்து போயிட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க விட்டு கொடுக்கறதுக்கே பிறந்தவங்களா தெரியாது. சோ விட்டு கொடுத்து நிறைய பிரச்சனை சந்திச்சாங்க. இவங்க மேல தப்பே இருக்காது, இருந்தா பரவாயில்ல, அன்பு வேணுமே, நம்ம நம்பி கட்டிட்டோம், நம்ம விரும்பி வந்துட்டோம் அப்படின்னு அந்த தன்னுடைய ஆசையை மறந்துட்டு இவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. ஆனா பார்ட்னர் புரிஞ்சுக்கிறவே இல்லை. ஆனா அப்படி புரியாத பார்ட்னர் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என ஆசை எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுடைய எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்குது. இனிமே இவங்க அவங்களுடைய பார்ட்னர் புரிய வைக்கணும் அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா காரணம் எப்படி இரும்பு அப்படி ஈர்த்துக்கணுமோ அதே மாதிரி இரும்பு இப்போ காந்தத்தை ஒட்டிக்கிறோம். சோ அதனால கவலைப்பட தேவையில்ல. அதாவது டைவர்ஸ் நிலைமைக்கு போயிட்டேன், இல்ல வேற வீட்டுல இருக்கும், ஒரே வீட்டுல இருக்கும், ஆளுக்கு ஒரு ரூம்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களா இருந்தாலும் ஒற்றுமையாகக்கூடிய பாக்கியம் உறுதியும். எல்லா மனஸ்தாபங்களும் போயிடும் சொல்றீங்க. கட்டாயமா. ஓகே சார், இப்ப திருமணம் சொல்லிட்டீங்க, மறுமணத்தை பத்தியும் சொல்லிருங்க சார். அதாவது நம்ம சொன்னதுலயே அது உள்ளடங்கி இருக்கு. சோ பல ரிஷபராசிக்காரங்க வேற வழி இல்லை, எவ்வளவுதான் அடி வாங்க முடியும், எவ்வளவு ஒரு மனுஷன் அடி வாங்குறதுக்கு ஒரு வழி இருக்கு, தாங்க முடியாத அளவுக்கு அடி வாங்கினா போராந்தன வர முடியும். சோ அந்த நிலைமையில சில பேர் பாத்தீங்கன்னா சட்டப்படியோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையாலேயோ கணவனையோ மனைவியோ விட்டு வந்துட்டாங்க அப்படின்னா தனக்கான ஒரு வாழ்க்கை துணை இந்த வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ஆனி மாதம் முதல் அற்புதமான ஒரு உறவு, உண்மையான பாசமான உறவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும்.
இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு, இரண்டாவது திருமணமாவது நல்லா இருக்குமான்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு உறுதியாக கிரக ரீதியாக இரண்டாவது திருமண பாக்கியம் ஆணி மாதத்துக்கு மேல சூப்பரா. ஓகே சார், இப்ப மறுமணம் திருமணம்லாம் பேசிட்டோம், இடையில காதல்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படி சார் இருக்கு? காதல்ல அடி வாங்கினவங்க லிஸ்ட் இவங்க தாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இவங்க வந்து உண்மையாக உணர்வுபூர்வமாக அனுபவிப்பாங்க. இந்த போலியை அனுபவிச்சுக்கிட்டு நீ நீ நம்மள பாசம் காட்டுவ, நான் உங்களை பாசம் காட்ட, நான் ரியலா இருக்கேன், நான் உனக்காக என்னதான் செய்வேன் அப்படின்னு காதல்னால பல பிரச்சனையை சந்திச்சவங்க ரிஷபராசிங்க. ஏமாற்றம் தான் நிறைய. ஆனா ஏமாற்றம் அடைந்தாலும் இன்னும் அவங்க மேல அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்கு. ஆமா, என்னை ஏமாத்துட்டாங்க, ஆனா இருந்தாலும் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்த வாங்க ரிஷபராசியா கேட்டீங்கன்னா ஆமா ஆமா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து இருக்காது. நம்ம உண்மையான அன்பை காட்டுவோம், தப்போ சரியோ நான் உன்ட உண்மையா இருக்கேன், நீ என்னையா தேடி வருவேல அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு காதல்ல உறுதியா வெற்றி உண்டு. இப்ப காதல நிறைய பிரச்சனை சந்திச்சிருக்கானோ அந்த பிரச்சனை சரியாயிடும். ஒரு ஒற்றுமையாகக்கூடிய பாக்கியம், மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பாக்கியம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க போது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு காதலே பண்ணல, இப்போ வரைக்கும் காதலே பண்ணல அப்படின்னாலும் இனிமே காதல் பண்ணுவாங்க. அந்த காதல் உண்மையான காதலா இருக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியா உண்டு. ஓகே சார், எல்லாம் தேடி வரும்னு சொன்னீங்க. சிலருக்கு வந்து சொத்து, அதாவது பூர்வீக சொத்து, அப்பா வழி சொத்து எல்லாம் இருக்கும், அது இப்ப கிடைக்குமா, தேடி வருமா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அப்பா அப்படிங்கிற ஸ்தானம் வந்து 9ஆம் இடம். ஓகேவா, 9ஆம் இடத்து அதிபதி யார் பாத்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் இவங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்காங்க? 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. சோ அப்ப நம்ம குரு பகவான் கடகராசிக்குள்ள உள்ள நுழைஞ்சனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக நம்முடைய ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்காரு. திருமணம் நடந்துருது, ஒற்றுமையாகிறாங்க. அதுக்கு அடுத்து 9ஆம் இடத்தை டைரக்டா பார்க்கறாரு. அதாவது நம்ம ரிஷபராசி 9ஆம் இடமான மகர ராசி 7ஆம் பார்வை மூலமா பார்க்கறாரு. அப்ப அப்பாவுடைய சொத்து ஆக்டிவேட் ஆகும். அது லாபமா கிடைக்கக்கூடிய பங்குங்கிறது இவங்களுடைய 11ஆம் இடம். ஆட்டோமேட்டிக்கா அப்பா சொத்துல இவங்க ஏதாவது வில்லங்கம் இருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்கா, இப்ப கொஞ்சம் முயற்சி எடுத்தாங்கன்னா, இந்த காலகட்டம் அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா அப்பா சொத்து அற்புதமா கிடைக்கக்கூடிய பாக்கியம் ரிஷபராசிக்கு எக்ஸெட்டர். ஓகே சார், அவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் சொல்லிருங்க சார். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிகாரம் சொல்றதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சோ அப்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்க. அப்ப வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி எடுக்கிறவங்க கொஞ்சம் கவனமா முயற்சி எடுக்கணும். அதுபோல அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அது ரிஷபராசிக்காரங்க, அதாவது எல்லா ராசிக்காரும் சந்தோஷமா இருந்தா ஓகே, ரிஷபராசிக்காரன் மட்டும் சந்தோஷமா எவனுக்கும் பொறுக்காது. இல்லை சந்தோஷமா இருக்கு, அந்த வந்துட்டு நான் வந்து உனக்கு என்ன செய்யற முடியுமான்னு ஒரு டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அப்ப இவங்க சந்தோஷமா இருக்கிறத எப்படி வெளிப்படுத்த முடியும்? இப்ப மேக்சிமம் 12 ராசிக்காரும் சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறோம்? ஸ்டேட்டஸ்ன்னு வைக்கிறோம். எல்லா ஸ்டேட்டஸையும் ஸ்டேட்டஸை வச்சு காமிச்சிடும். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ரிஷபராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டும் சந்தோஷமா இருக்கிறது மட்டும் ஸ்டேட்டஸ் வச்சிடக்கூடாது. கண்டிஷனாலே கவரக்கூடிய சூழ்நிலை ரிஷபராசிக்கு வந்துடும். சோ அதுல கவனமா இருக்கணும். அதே போல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை, அம்மா கிட்ட விவாதம் பண்றவங்களுடைய விஷயங்களை கவனமா இருந்தாங்கன்னா பெரிய பாதிப்பு கிடையாது, சிறப்பா இருக்கும். இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கும்போது இவங்களை விட வயது மூத்த வயதான முதியவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, அவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச உதவிகள், இவங்க மாசத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை இவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு அற்புதமா கிடைக்கப்பட்டு சூப்பரா இருப்பாங்க, சிறப்பா இருப்பாங்க. ஓகே சார், இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரும் உதவி செய்யறதுல ரொம்ப நாட்டமா இருப்பாங்கன்னு நம்பலாம். நன்றி சார். நன்றி.